நீங்கள் சொன்ன மாதிரி தீபத்தில் வந்து ஜீவகாருண்யம் பண்ணுறதுங்கிறது எப்படின்னீங்கன்னா சொல்லுங்க. பெருமைக்காக இல்லைங்க. தமிழ்நாட்டில் 3 வேளையும் காலை மதியம் இரவு. இப்போ காலையில் வந்து நாங்கள் ஒரு கஞ்சி கொடுக்குறோம். ஆமாம், அது மருத்துவ கஞ்சி. மருத்துவ கஞ்சி அந்த மருத்துவ பொடிகள்லாம் கலந்து வந்து மூலிகையெல்லாம் கலந்து தரீங்க. கலந்து தரோம். ஆமாம். மதியம் வந்து உணவு அப்படின்னீங்கன்னா ஒரு வாழை இலையில், அருமை, வாழை இலையில் கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா சுத்தம். வாழை இலையில் வந்துங்க ஐயா, நீங்கள் ஒரு சோற்றை சுடு சோத்தையோ சுடு சாம்பாரையோ ஊற்றும் பொழுது அந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய அந்த பச்சையம் வந்து நம்ம உடலினுடைய இந்த குடல் பகுதியில் செரிமானத்தை தூண்டக்கூடிய அற்புத சக்தி வாழை இலையிலே நிறைந்திருக்கின்றது. அதனால் அந்த இப்போ நீங்கள் அந்த இதெல்லாம் அந்த உடலை பக்குவப்படுத்துகின்ற சுத்த தேகம் ஆக்குகின்ற செயல்பாட்டிற்கு இதெல்லாம் ஒரு அடிப்படை காரணங்கள். நீங்கள் சுத்த தேகம்னா எங்கேயோ தனிச்சிருந்து வர்றதில்லை. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இறைவனை நோக்கி இருக்கின்ற பொழுது அது சுத்த தேகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இப்போ இந்த வாழை இலையிலையும் மூலிகை கஞ்சியையும் சாப்பிடுவதன் மூலமாகவும் இந்த உடம்பு சுத்த உஷ்ணம் பெற்று சுத்த தேகமாக மாறுகின்ற அந்த அருட்செயலைத்தான் இந்த தீபம் அறக்கட்டளை ஜீவகாருண்ய பணியாக செய்து வருகின்றீர்கள் என்பதை உள்ளபடியே பாராட்டுகின்றேன்.